வணக்கம். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான 1வது ரவுண்டு ரிசல்ட் வெளியாகி மாணவர்கள் எல்லாருமே இப்போ வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கிடைக்காம போயிருக்கு. ஸோ உண்மையை சொல்லணும்னா மாணவர்களும் பெற்றோர்கள் பார்வையிலேருந்து பார்க்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது, அப்போ கிடைக்கலன்னா கூட ஓகே. ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ரொம்ப எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க்கெலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார், என்ன சார் கிடைக்குமா என்ன சார் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் பயத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க. சீட்டு கிடைச்சவங்க ரீஅலாட்மெண்ட், அதாவது வந்து 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் இப்போ கிடைச்ச காலேஜை போய் சேர்ந்துக்கிட்டு ரீஅலாட்மெண்ட் வந்து 2வது ரவுண்டில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாலையும் இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னா, குறிப்பாக எம்பிபிஎஸ் படிக்கணும்னா ஒன்று நல்ல மார்க் வேணும், இல்லைன்னா பணம் இருக்கணும். ஒன்று மார்க்கு இல்லாட்டி பணம், இந்த 2 விஷயந்தான் பேசும், இல்லாட்டி எதுவுமே பேசாது. அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ என்ன மேட்ருனா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மார்க்கே இருந்தாலும் ரேங்க்கு, சார் எப்படி சார் சீட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரே மார்க்கில் பல பேர் இருக்காங்க, ரேங்க் வித்தியாசத்தில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1வது ரவுண்டில் சீட்டு கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஸோ எங்களுக்கு 2வது ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயரில் 1வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு வேக்கன்சி வந்துச்சு. ஸோ இந்த வருடமும் நமக்கு வேக்கன்சி வரதான் போகுது. ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறாங்களோ அவங்களுடைய இடங்கள் எல்லாமே 2வது ரவுண்டுக்கு வரதான் போகுது. அந்த 2வது ரவுண்டில் வேக்கன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. போன வருடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள் வந்து 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. எம்பிபிஎஸ் இடங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் பல இடங்கள் வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த நேரத்துக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு இப்போ சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா 1வது ரவுண்டில் நல்ல தக்க வச்சுக்க பாருங்க. எப்படி இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா வந்து எப்படிங்க, பல பேர் கனவு, நம்மளுடைய தமிழ்நாட்டில் பல மாணவர்களுடைய கனவு நிறைவேறியிருக்குன்னா பல பேருக்கு நிறைவேறியிருக்குன்னா கொஞ்சம் அவங்க வந்து ரிப்பீட்டர்ஸாக இருந்து இப்போ சீட்டு கிடைச்சவங்க சரி நம்ம வந்து இதை வேணான்னு சொல்ல வேணாம், போய் இப்போ சேர்ந்துக்குருவோம் காலேஜில். இப்போ வந்து நிறைய பேருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்கும், கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சிருக்கலாம். ஸோ இப்படி நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சிருக்கலாம். கிடைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அதை எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் சேர்ந்துடலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர பாருங்க. ஏன்னா வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவோட ரிசல்ட்டுமே வெளியாகி அதுக்குமே ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மாணவர்கள் வந்து போய் இது வரைக்கும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம கூட இப்போ ஒரு கட் ஆஃப்லாம் வெளியிட்டு இருந்தோம். ஸோ பார்த்துருப்பீங்க, 36 கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன மார்க் வரைக்கும் வந்து சீட்டு கிடச்சிச்சு, என்ன ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். அதே போல் ப்ரைவேட் காலேஜ் 22 ப்ரைவேட் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் என்ன, அதாவது எந்த கரெக்டான எந்த மார்க்குக்கு எந்த ரேங்க்குக்கு கடைசியாக சீட்டு கிடச்சிச்சுங்கிறத சொன்னோம். ஸோ பல பேர் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் சில மிஸ்டேக்கும் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, ஸோ நமக்கு இந்த கோர்ஸ் வேணாம், இந்த நமக்கு வந்து வேணாம் ஐயோ நம்ம கவர்மெண்ட்டை மட்டும் போட்டுருவோம், ஸோ வேணாம் நம்ம வந்து இந்த ப்ரைவேட் காலேஜ்லேயே செல்ஃப் ஃபைனான்சிங்கை மட்டும் வைப்போம், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை வைக்க வேணாம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து அந்த ஃபீஸ் கொஞ்சம் வித்தியாசம் வர்றங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வைக்காமே விட்டாங்க. நல்ல மார்க் இருக்கிறவங்களே கொஞ்சம் சில பேர் கோட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, 2வது ரவுண்டில் வேக்கன்சி வரும். ஸோ நான் வந்து அதை கான்ஃபிடென்ஸாக நம்ம வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எப்படி 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சி காலேஜில் போய் சேர்றாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ மாணவர்கள் வந்து பல பேர் போய் சேராமல் போனால் அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லது தான். எல்லாருக்கும் நல்லதுன்னா எல்லாருக்கும் நல்லதாக அது அமையாது. ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த பார்டர் மார்க்கில், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச மார்க்லேருந்து கொஞ்சம் பார்டரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை நமக்கு வந்து கிடைக்கலாம். ஏன்னா 1வது ரவுண்டில் சில பேர் கோட்டை விட்டுருக்கலாம், 2வது ரவுண்டில் கொஞ்சம் புத்திசாலியாக கூட மாறலாம், அப்படியும் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஒரு காலேஜில் போய் சேர போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ரீஅலாட்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த காலேஜில் சேர்ந்துட்டு நான் 2nd ரவுண்டில் வந்து ரீஅலாட்மெண்ட் போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு வாங்க, சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிலே டியூஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டு தான் போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ரீஅலாட்மெண்ட் அந்த 2வது ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் பண்ணுறீங்களா,
அது ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு அப்புறம் வந்து 2வது ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் போக போகிற மாணவர்கள் நல்லபடியாக வேணுங்கிற காலேஜை வைக்கணும். வேணாங்கிற காலேஜை வச்சா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். 2வது ரவுண்ட்லேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இப்பயே சொல்லிக்கிறேன். சரி, லாஸ்ட் இயர்ல எப்படி வேக்கன்சி இருந்தது, அதாவது வந்து எவ்வளோ MBBS சீட்ஸ் இருந்தது, எவ்வளோ BDS சீட்ஸ் இருந்தது, ஜென்ரலாக நமக்கு 92.5%, 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ இடங்கள், அதாவது 2வது ரவுண்ட்ல வந்தது போன வருஷம் 2024ங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறேன். அதன்படி பார்க்கும்போது நமக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸோ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்கிறது இதில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நமக்கு ஒட்டு மொத்தமாகவே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 22 கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 1வது ரவுண்டு முடிஞ்சே வந்திருக்கு. அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியானா சில பேருக்கு அது ஒரு நல்ல விஷயமா மாறலாம். பார்ப்போம் இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் போன வருஷம் நடந்திருக்க விஷயம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா MBBS நமக்கு இந்த ESI KK நகரில் ஒரு 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 1வது ரவுண்டு முடிஞ்சுமே வந்திருக்குது. நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆசைப்படுவீங்க. ஸோ ஆசைப்படுவீங்கன்னா ஃபீஸு கட்டி தான் இப்போ இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் பணம் கட்டுறோம், ஆனால் எங்களுக்கு MBBS சீட்டு கிடைச்சே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ இடங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஒரு 22 காலேஜில் 268 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 1வது ரவுண்டு முடிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான். அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸோ 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் ட்ரை பண்ண போகிறேன் சார் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இடங்கள் வந்திருக்குன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 136 சீட்டு போன வருஷம் 1வது ரவுண்டு முடிஞ்சு வந்திருக்கு. அதே போல் கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, அதுக்கெல்லாம் எவ்வளோ இடங்கள் வந்திருக்குங்கிறதையும் இதில் போட்டிருக்காங்க, தெளிவாக போட்டிருக்காங்க. அப்புறம் NRI கோட்டா இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ இடங்கள் வந்திருக்குங்கிறது 828 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டோட்டலாக வந்திருக்குங்கிற விவரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் போன வருஷம் 1வது ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டுக்கு வந்த சீட்டு. ஸோ இந்த PDF உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரில் கிடைக்காம போனவங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருப்பீங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதாங்க நிலவரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ 4 காலேஜ் இருக்குது. ஸோ போன வருஷத்தின் அடிப்படையில் ஒரு 196 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்திருக்கு. கவர்மெண்ட் கோட்டாலேயே 52 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து போன வருஷத்தில் 1வது ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டுக்கு வந்த இடங்கள். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா BDS பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 கவர்மெண்ட் காலேஜில் 80 சீட்டு வந்து 1வது ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் இயர் வந்த இதை தான் நான் காமிக்கிறேன். அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா BDSல வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒட்டு மொத்தமாக 20 காலேஜில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும் 624 சீட்டு 1வது ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டுக்கு போன வருஷம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே. ஸோ அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 199 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு BDSக்கு வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி எல்லாமே சேர்த்து 839 சீட்டு எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த PDF உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதிரி பார்டரில் சீட்டு கிடைக்காம போச்சு சார் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் சார் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் விட்டுட்டேன், நல்ல மார்க் இருக்குது, ஸோ நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த PDF-ஐ பார்க்கையில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதாங்க நிலவரம். அதே போல் நமக்கு வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. 7.5 ரிசர்வேஷன் தெரியும்ல, முற்றிலும் இலவசம். உங்களுக்கு சீட்டு கிடைச்சாவே நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். அதில் பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் BDSக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, ஃபுல் ஃப்ரீ அது வந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா BDSக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஒட்டு மொத்தமாக ஒரு 19 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உள்ளது, போன வருஷத்தில் 1வது ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டுக்கு வந்த இடங்கள். இந்த வருடமும் வரும் என்று நம்ம நம்புவோம். கண்டிப்பாக வரும்னு எனக்குமே நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எப்போ சந்திக்கிறேன்னா, இப்போ மாணவர்கள் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க காலேஜில். இப்போ அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு மாணவர்கள் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் போயே ஆகணும். போகாமல் விடலாம், அது ஒன்றும் ஃப்ரீ இல்லை. இப்போ வந்து இதில் வந்து 1வது ரவுண்டில் நமக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஸோ நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குங்கிறனால நமக்கு போகலன்னு வச்சுங்களேன், அடுத்த ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வேறு காலேஜை கூட அவங்க வந்து சூஸ் பண்ணி வேறு எதாவது போகலாம். இல்லை சார் எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு, நான் போய் சேர்ந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட்டில் வேறு காலேஜை நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியில் கொஞ்சம் பத்திரமா பண்ணணும். சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைச்சிருச்சு, ஒருவேளை எனக்கு முன்னாடி கிடைச்சதே ஓகே சார்,
தேவையில்லாமல் விட்டுட்டேன் சார், ஏற்கனவே ஒரு தங்கம் கிடைச்சிச்சு, அந்த தங்கத்தை வச்சுக்காம நான் வந்து ஆசைப்பட்டு வேற காலேஜுக்கு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ முன்னாடி கிடைச்சதுமே எனக்கு அதுதான் சார் வேணும்னு கேட்க முடியாது. ரீஅலாட்மெண்ட் போகிறவங்க 2வது ரவுண்டில் சூப்பராக சாய்ஸ் பில்லிங் பண்ணணும். நம்ம சில அப்டேட்லாம் கொடுக்குறோம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கட் ஆஃபில் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மார்க்கில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குமானா அது மாணவர்கள் சேர்றதை பொறுத்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நிறைய விஷயங்கள்ல இருக்கட்டும், மார்க்காக இருக்கட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். பை.